ஸோ கன்க்ளூஷனில் ரெசல்யூஷனில் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால், ரெண்டு கிளாஸஸில் உள்ள எந்த லிட்ரல் வந்து இதுலேயும் அதுலேயும் இன்வெர்ட் ஆயிருக்கோ அந்த லிட்ரல் கேன்சல் ஆகிட்டு மீதி உள்ள எல்லா லிட்ரல்ஸும் வரும். சப்போஸ் இஃப் ஐ ஹேவ் லைக் P disjunction L disjunction some Q in this literal minus Q disjunction or disjunction some S, right? That means P, sorry, what I say, A, B, C, let us have A, B, C, then it can easily remain. So A, B, C, A or B or C, இங்கே வந்து C, negated C or D or E. So in the resolution we will have CC cancel ஆயிரும், A, B, D, E. So in the resolvent we will have A or B or D or E, because C and minus C will be getting cancelled. So this is similar to our algebraic addition, right? So இதுதான் வந்து resolution சொல்றாங்க. இது propositional resolution நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஒரு எப்படி வந்து ஒரு இண்டக்ஷன் வந்து ரெசல்யூஷனுக்கு இன்வெர்டட் ப்ரொபோஷனல் ரெசல்யூஷனுக்கு இதாவது மேட்ச் பண்ணுறது அப்படின்றத நம்ம இங்கே பார்ப்போம், ரைட்டா? ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து we will explain through left side. C2 is one class, right? So study is one literal and what to say, no material. He knows the material, right? So if he studies, he knows the material, right? Then knows materials, right? Then he passes the exam. இது வந்து C1 class. So overall conclusion or C is, so if he studies, he passes the exam, right? இது வந்து induction. நார்மலாக நம்ம வந்து ஜென்ரலாக நான் இதாக பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் இது இண்டக்ஷனில் நம்ம சொல்லிடலாம், ஓகே? ஸோ இதே கான்செப்டை நான் இப்போ வந்து டிடக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுவேன். போட்டு அது எப்படி இன்வெர்ட் பண்ணி கொண்டு வரோங்கிறத பார்ப்போம், ரைட்? இப்போ இந்த ப்ரொபோஷனல் லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஈக்குவலன் டு ஸ்டடி ஆரோ போட்டு ஏதாவது இம்ப்ளிகேஷன்ஸ் நோ மெட்டீரியல் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஏ நாட் ஏ ஆர் பி, ரைட்? இது வந்து நம்ம ஏற்கனவே இந்த ரூலில் பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் ரூலில், ரைட்? ஸோ ஹார்ன் கிளாஸ் பார்க்கும்போது பார்த்துருக்கோம். ஸோ நாட் ஸ்டடி or no material, right? This is class C1. No material tends to pass exam na, negate no material or pass exam, right? இப்போ இது ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணுறேன் as per your first order resolution, right? first order resolution படி பார்த்தேன் அப்படின்னா இந்த no material இது ரெண்டும் எனக்கு சப்ட்ராக்ட் ஆயிரும். அப்போ இது ரெண்டும் தான் எனக்கு இருக்கும். அப்போ not study pass exam. ஸோ இதுக்கு நான் வந்து இம்ப்ளிகேஷன் எழுதுனேன்னா என்ன அர்த்தம்? இஃப் யூ ஸ்டடி யூ பாஸ் த எக்ஸாமினேஷன், ரைட்? ஸோ இதுதான் என்னோட நார்மலாக நம்ம இண்டக்டிவ் மெத்தடாலஜியில் சொல்கிறது. இது வந்து நம்ம ரெசல்யூஷன் மெத்தடாலஜியில் சொல்கிறது. ஸோ இதுதான் என்னோட இன்வெர்டட் ப்ரொபோஷனல் ரெசல்யூஷன், ரைட்? ஸோ இதான் என்னோட ரெசல்யூஷன் ரூல் அப்ளை பண்ணுறது. இது வந்து என்னோட நார்மல் இந்த லெஃப்ட் சைடில் உள்ளது என்னோட நார்மல் இது, ஓகே? ஸோ இது வந்து டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். I am getting this. So how could I get C2? Suppose to invert we need to go from C and C1 to C2, right? எனக்கு வந்து இன்வர்ஷன் ஆப்ரேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ரெசல்யூஷன் தான் பார்த்தோம். இன்வர்ஷன் ஆப்ரேஷன் வேணும் அப்படின்னா எனக்கு C2 வேணும்னு ஐ ஹாவ் டு கெட் இட் ஃப்ரம் C and C1, right? So a general operation for doing this is inverted resolution, okay? So given initial classes C1, எனக்கு C1 Cயும் கொடுத்துருக்காங்க. Find a literal L that occurs in class C1 but not in class C, right? அப்படித்தானே நம்மளுக்கு இருக்கும். C1 and C கொடுத்துருக்காங்க அப்படின்னா P V கொடுத்துருக்கு, P and L கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து C2லேருந்து எனக்கு நாட் எல்லும் ஆரும் இருக்கும், ரைட்? ஸோ இப்போ எனக்கு இப்போ சியில் வந்து என்ன இருக்கும்? பியும் ஆரும் இருக்கும், ரைட்டா? அப்போ எனக்கு இந்த எல் எனக்கு வந்து இப்போ எல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் ஃபைண்ட் அ லிட்டரல் எல் தட் அக்கர்ஸ் இன் கிளாஸ் C1 பட் நாட் இன் கிளாஸ் C. ஸோ ஃபார்ம் த செகண்ட் கிளாஸ் C2 by including the following literature. எப்படி பண்ணுறோம்? C2 is equal to
C minus C1, right, minus and the literal, அதோட negation தானே இது பண்ணுவோம், union of and the negative of the literal, right? So this is my formula to find out my inversion C2. இது அப்படி இது if you what to say, you can easily interpret this one with your algebraic negation method, right? ஸோ இது எல்லாமே இப்போ வந்து ப்ரொபோசிஷனல் ரூலுக்கு பார்த்துட்டோம், ரைட்டா? இப்போ நாம் வந்து இதை வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ரெசல்யூஷனுக்கு பார்க்குறோம். ஃபஸ்ட் ஆர்டர் ரெசல்யூஷனுக்கு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, we have to consider the substitution, right? We have seen the unifying substitution there, right? நம்ம அந்த ப்ரொபோஷனல் ரெசல்யூஷன் பார்க்கும்போது it is not necessary to fit the variables there, right? அப்படியே அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே தான் அந்த சென்டென்ஸை அப்படியே நம்ம வந்து PRQன்னு சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். டாம் இஸ் அ மேன் அப்படின்னா அதை Pன்னு வச்சுக்குவோம். மேன் இஸ் அ ஆல் மென்ஸ் ஆர் மார்டல், அதை வந்து Qன்னு வச்சுக்குவோம். அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி போகிறது தான் ப்ரொபோஷனல் லாஜிக், ரைட்? இதே இது வந்து வாட் டு சே இதாக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக்கில் பண்ணோம் அப்படின்னா மேன் ஆஃப் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ன்னு போடுவோம். அந்த எக்ஸ் மைபி டாம் ஆர் ஜோ ஆர் சம்திங் எல்ஸ், ரைட்? ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக், ரைட்? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்தது வந்து ப்ரொபோசிஷனல் ரெசல்யூஷன் ரூல் வந்து சேம் தான், ரைட்? ரெசல்யூஷன் ரூல் இஸ் சேம், பட் அதை வந்து எப்படி ப்ரொபோஷனல் லாஜிக்கும் ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக்கும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோங்கிறது. ஃபஸ்ட் ஆர்டரில் ப்ரொபோஷனல் லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக் பார்க்க போகிறது. ஃபஸ்ட் ஆர்டர் ரெசல்யூஷன்ஸும் நம்ம அதே மாதிரி 2 கிளாஸஸ் எடுத்துக்கும், C1 அண்ட் C2. அதே மாதிரி தான் சீன்ற ஒரு அவுட்புட்டும் தரும். பட் த திங் த டிஃப்ரெண்ட் ஹியர் இஸ் இந்த லிட்ரல் ஷேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஒரு லிட்ரல் C1ல இருக்கும், அதோட நெகட்டிவ் லிட்ரல் C2ல இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம யூனிஃபையிங் சப்ஸ்டிடியூஷன் வச்சு மேட்ச் பண்ண போகிறோம், ரைட்? யூனிஃபையிங் சப்ஸ்டிடியூஷன் வச்சு மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்மலி ஃபஸ்ட் ஆர்டர் ரெசல்யூஷன் இஸ் டிஃபைன்ட் as follows: find the literal L1 from the class C1, literal L2 from class C2, okay? And substitution theta such that எப்படி சப்ஸ்டிட் பண்ணுறோம், L1 theta is equal to negation L2 theta, ரைட்? எனக்கு வந்து C1லேருந்து ஒரு லிட்ரல் கண்டுபிடிச்சிருக்கேன், இதுலேருந்து ஒரு லிட்ரல் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த 2 லிட்ரல்லையும் நான் வந்து இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ரெசல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், தீட்டா யூ நோ தட் இட் இஸ் சப்ஸ்டிடியூஷன், ரைட்? ஸோ இந்த தீட்டாவோட சப்ஸ்டிடியூஷனை வச்சு நாம் என்ன பண்ணுறோம், ரெண்டுக்கும் காமனாக வச்சு இது பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், தீட்டா இஸ் ஈக்குவல் டு போட்டு எக்ஸ் பார் பாப் ஒய் பார் இசட் அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், எக்ஸுங்கிறத பாப் அந்த டேர்மை வந்து ரீப்ளேஸ் பை பாப், ஒய்ங்கிற டேர்ம் டு பி ரீப்ளேஸ் பை இசட், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் எல் இஸ் த லிட்ரல் ஃபாதர் ஆஃப் எக்ஸ் கமா பில்லுன்னு வச்சுக்கோம், அண்ட் தீட்டா இஸ் த சப்ஸ்டிடியூஷன் டிஃபைன்ட் அபவ் அப்படின்னா, எல் தீட்டா அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபார் தட் யூ கேன் ரெஃபர் யுவர் டெக்ஸ்ட் புக். I take this point from your textbook, okay? We define the substitution to be any mapping in the, for example, substitution theta is equal to x bar bob and y bar indicates that the variable x to be replaced by the term bob and that the variable y is to be replaced by the term z. We use the notation, I think I have to expand this one, right? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், so we use the notation w theta to denote the result of applying the substitution theta to the sum expression w, right? For example, if L is the literal, okay, father of x comma bill, theta is the substitution defined above. இதே மாதிரி x above y z. அப்போ L thetaங்கிறது என்ன ஆயிரும், Lங்கிறது என்னோட இந்த லிட்ரல், அப்போ ஃபாதர் ஆஃப் தீட்டாவில் வந்து எக்ஸ் இருக்க வேண்டிய சாரி பாமா எக்ஸ் இருக்க வேண்டியதில் பாபும் ஒய் இருக்க வேண்டியதில் இசட்டும் போடணும். இப்போ பாப் இங்கே ஒய்யே இல்லை, அதனால வில் பி as such, right? So we say that இது வந்து நம்ம நார்மல் substitution. We say that theta is a unifying substitution for two literals L1 and L2 provided L1 theta is equal to L2 theta. For example, if L1 is equal to father of x comma y, L2 is equal to father of bill comma z. Okay.
So Bill is the father of Z. Okay. The theta is equal to X bar Bill, Z bar Y. Right. இப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா then theta is a unifying substitution for L1 and L2. It is common for L1 and L2, and because L1 theta is equal to L2 theta is equal to எனக்கு என்ன ஆகும் father of X இருக்கிற இடத்துல bill substitute பண்ணிடுவேன். Y இருக்கிற இடத்துல அது ஒய்யாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து இசட்டை தான் நான் வந்து ஒய்யாக சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ L2வில் மட்டும் எனக்கு என்ன ஆகும் இசட் வந்து ஒய்யாக சப்ஸ்டியூட் ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரெண்டுமே காமன் ஆயிரும். இதுதான் யூனிஃபையிங் substitution. Okay, the significance of unifying substitution is this: in the propositional form of resolution, the resolvent of two classes C1 and C2 is found to be identifying by the literal L that appears in C1 such that negation of L appears in C2. அப்படிதானே இருக்கும். நம்மளோட previous slide பார்த்தோம் இல்லையா proportional. ஏன்னா இதே மாதிரி இருக்கும். But in first order resolution, this generalizes the finding one literal L1 from class C1 and one literal L2 from C2 such that some unifying substitution theta can be found for L1 and negation L2 such that L1 theta is equal to negation of L2 theta. அங்கே வந்து ஒரு L1 இருந்துச்சு, அதுக்கடுத்து negation of L இருந்துச்சு, negation of L இது கண்டுபிடிச்சோம். பட் இங்கே வந்து என்னென்னா எனக்கு ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக் பண்ணும்போது இந்த எக்ஸ் மாறும் ஒய் மாறும். ஃபாதர் வந்து அதே தான் இருக்கும், எக்ஸ் வேறையாக இருக்கும், பில் ஆஃப் இசடாக இருக்கும், பில் ஆஃப் டாமாக இருக்கும், அந்த மாதிரி மாறும். ஸோ அப்போ அந்த மாதிரி மாறும்போது எனக்கு L1 L2 மாறும். பட் அந்த வேரியபிளில் மட்டும் நாம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நாம் ரெண்டு லிட்ரலையும் இந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணுறதுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஆர்டர் ரெசல்யூஷனை நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். என்ன ப்ரொபோசிஷனல் ரெசல்யூஷனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வேரியபிள் பிரச்சனையே கிடையாது. அப்படியே அந்த பி அண்ட் ஒய்யை மாற்றி மாற்றி நம்ம போட்டு கொண்டு வந்துடலாம். பட் ஃபஸ்ட் ஆர்டர் ப்ராப்ளம்னு வரும்போது எனக்கு வந்து ப்ரெடிகேட் வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரெடிகேட் இருக்கும், பட் அதுக்குள்ளே உள்ள வேரியபிள் வந்து வேறு வேறையாக இருக்கும். ரைட். ஸோ இப்போ அந்த மாதிரி கேஸாக இருக்கும்போது ஒரு இதில் வந்து பாபு பில்லாக இருக்கும், இன்னொரு இதில் வந்து பில்லு டாமாக இருக்கும். அப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ரைட். பட் கிளாஸில் வந்து ஃபாதர் தான் ப்ரெடிகேட் இருக்கும். லிட்ரல் L1 வந்து ஒரு C1ல் வந்து ஃபாதர் ப்ரெடிகேட் இருக்கும், C2லையும் ஃபாதர் ப்ரெடிகேட் இருக்கும். பட் உள்ள வேரியபிள் வேறையாக இருக்கும். ஸோ பை சப்ஸ்டியூட்டிங் தீட்டா விச் இஸ் காமன் ஃபார் போத் தீஸ் திங்ஸ் பை சாட்டிஸ்ஃபைங் திஸ் கண்டிஷன், ரைட், then we can do the first order resolution easily, right? So நீ மனசில் வச்சுக்க வேண்டியது ஃபஸ்ட் ப்ரொபோஷனல் லாஜிக் ரூலுக்கு இந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷன் தேவையில்லை. ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக் ரூலுக்கு சேம் ப்ரெடிகேட்ஸ் வில் பி அவைலபிள் இன் தி கிளாஸ் 1, கிளாஸ் 2, எக்ஸெட்ரா. ஸோ வி ஹாவ் டு யூஸ் தி யூனிஃபையிங் சப்ஸ்டிடியூஷன் டு கெட் த ரிசால்வெண்ட், ரைட்? ஸோ த கண்டிஷன் ஷுட் பி L1 theta is equal to negation of L2 theta. Again I will come to our slide. ஸோ த லிட்ரல் கன்க்ளூஷன் வந்து எனக்கு என்ன ஆகும், C1 மைனஸ் L1 தீட்டா யூனியன் C2 மைனஸ் L2 தீட்டா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள். C1 வந்து ஸ்வான் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு ஒய். திஸ் இஸ் நத்திங் பட் இஃப் எக்ஸ் இஸ் அ ஸ்வான் தென் எக்ஸ் இஸ் தட் இஸ் இட் இஸ் ஒயிட், ரைட்? ஸோ இதை வந்து நார்மலாக நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக் படி எழுதுறோம்னா நாட் ஸ்வான் ஆஃப் எக்ஸ் ஆர் ஒயிட் ஆஃப் எக்ஸ். C2 வந்து ஸ்வான் ஆஃப் ஃப்ரெட், ரைட்? அதே தான் இருக்குது. இங்கே எனக்கு வந்து வேறு எதுவுமே இல்லை, ரைட்? நம்ம ரிசல்டன்ட் வந்து எனக்கு ஒயிட் ஆஃப் ஃப்ரெட்டு வரணும், ரைட்? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், தீட்டா இஸ் ஈக்குவல் டு, பிகாஸ் இங்கே உள்ள வேரியபிள் எனக்கு இங்கேயும் ப்ரெடிகேட் வந்து அதே தான். ஏன்னா இங்கே உள்ளது இங்கே வந்திருக்கு எனக்கு, பட் இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஃப்ரெட்டுன்னு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கிவன் ஃப்ரெட். ஸோ ஐ எம் ரீப்ளேசிங் எக்ஸ் வித் ஃப்ரெட், ரைட்? ஸோ சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா C1 மைனஸ் L1 தீட்டா யூனியன் C2 மைனஸ் L2 ஆஃப் தீட்டா. ஸோ இங்கே என்னோட C1 இஸ் ஸ்வான் நாட் ஸ்வான் ஆஃப் எக்ஸ் வர்சஸ் சாரி டிஸ்ஜங்ஷன் ஒயிட் ஆஃப் எக்ஸ் என்ன மைனஸ் L1 ஆஃப் தீட்டா, ரைட்? இங்கே எனக்கு இந்த L1 வந்து நிச்சயம் வந்து எனக்கு என்னவாக இருக்கணும், இந்த இதுதான் L1, ரைட்? ஏன்னா இது இருந்தால் காமன் ஃபார் C1 அண்ட் C2, ரைட்? ஸோ நெகேஷன் ஆஃப் ஸ்வான் ஆஃப் எக்ஸ், ரைட்? இது வந்து எக்ஸுக்கு வந்து நான் ஃப்ரெட்டுன்னு சப்ஸ்டியூட் பண்ணணுன்றான். அந்த சப்ஸ்டியூஷன் தீட்டா சொல்கிறாங்க. யூனியன் அதான் இந்த தீட்டா இங்கே போட்டிருக்கிறது. யூனியன் C2 மைனஸ் இது C2 வந்து ஸ்வான் ஆஃப் ஃப்ரெட் மைனஸ் L2 வந்து ஸ்வான் ஆஃப் ஃப்ரெட், ரைட்? L2 வந்து ஸ்வான் ஆஃப் ஃப்ரெட் என்ன கிவன், அதாவது தீட்டா போட்டிருக்கோம், எக்ஸ் கிவன் ஃப்ரெட். அப்போ எனக்கு என்ன ஆகும், இது எல்லாம் கேன்சல் ஆகிட்டு ஐ வில் பி ஹேவிங் ஒன்லி என்ன எக்ஸுக்கு ஃப்ரெட்டுன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா
மைனஸ் ஸ்பேன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஸ்பேன் ஆஃப் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். எக்ஸுக்கு